2வது சுற்று, செகண்ட் ரவுண்ட் 30+ வந்துட்டீங்க. நீங்க 30 வயதுக்கு மேல உடையவர். உங்களுக்கு வந்து ஒரு 40, 37 இல்ல 50 அந்த ஏஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி செகண்ட் ரவுண்ட் வர வாய்ப்பு அதிகம். சரி சப்போஸ் அப்படி செகண்ட் ரவுண்ட் 7 சனி அப்படின்னு நடந்ததுன்னா, என்ன மாதிரியான பலன்? இதுக்கு பேர் பொங்கு சனி. பொங்கு சனி அதே விரயம் தான். அதே விரயத்த நல்ல விரயங்களை செய்து கொள்ளலாம். நல்ல விரயங்கள் என்ன? வீடு கட்டுறீங்க, வீடு வாங்குறீங்க, ஒரு கார் வாங்குறீங்க, சொத்து சேர்க்கிறீங்க, ஒரு திருமணம் பண்ணி பார்க்குறீங்க. சுப செலவுகள், நல்ல விரயங்கள். ஸோ விரயம்ன்ற இடத்துல சனி வந்துடுறாருன்னா, கண்டிப்பா விரயம் செய்வார். இப்போ நீங்க வந்து ஒரு டூர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க. இந்த முறை வந்து விரயம் நடக்கப் போகுது. அப்போ அது ஒரு சுப விரயமா நீங்க வந்து உங்க பணத்தை செலவழித்து உங்களை சந்தோஷப்படுத்திக்கலாம். அப்போ இதே சனி 2ஆம் சுற்றுக்கு பொங்கு சனியா வரும்பொழுது விரயம். அது சுப விரயம். இந்த சமயத்தில தொழில் தொடங்குறது அப்படிங்கிறது உங்க அனுபவம், உங்க அறிவு, உங்க ஆற்றல். ஸோ இதெல்லாம் உங்க திட்டம். இதெல்லாம் சரியா இருந்தா, இந்த தொழில் தொடங்குறதுக்கும் அந்த முதலீடை செய்யலாம். இதுதான் வந்து சுப விரய சனியா வருவார். இது எல்லா இடத்துலயும் பொருந்தும். அதே மாரி ரிலேஷன்ஷிப்லயும் சில தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வரும். ஒரு சில காரணங்களுக்காக சில பேர் தனித்து பிரிந்து வாழ வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். அது 2 பேருக்கும் மனஸ்தாபத்தினாலன்னு சொல்ல முடியாது. சூழ்நிலை கருதி. வேலை விஷயமா. ஒருவேளை ஒருத்தருக்கு வெளிநாட்ல வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. ஒருத்தருக்கு ஒரு ஊர்ல இருக்காங்க. இன்னொருத்தர் வேற ஒரு ஊர்ல இருக்காங்க. இந்த மாரி சூழ்நிலை கூட வரலாம். அப்ப சனி என்ன பண்ணுவார்ன்னா, உங்களுக்கு வந்து வேலை பளு, வேலைய வந்து அதிகரிப்பார். பொறுப்புகளை இன்னும் கூட குடுப்பார். பணம் சம்பாதிக்கிற வழிகள அதிகமா காமிப்பார். அப்ப அதுக்கெல்லாம் அந்த சனி வந்து உங்களுக்கு அக்ரெசிவா வொர்க் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் வந்து 2ஆம் சுற்று உள்ளவங்களுக்கு. இப்ப 2ஆம் சுற்று உள்ளவங்களுக்கு பொங்கு சனி. இது பொங்கி எழும்னு அர்த்தம். அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு எனர்ஜி, ஒரு ஃபோர்ஸ் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து உங்கள வந்து தூண்டி விடும்னு அர்த்தம். பட் இருந்தாலும் அதுக்காக அஜாக்கிரதையா எதுலயுமே ஒண்ணும் கெடுதலே நடக்காது அப்படின்னு சொல்ல முடியுமான்னா, அப்படி கிடையாது. கவனமா தான் இருக்கணும். எதையுமே சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம். சனி என்றாலே சோதிக்கும் கிரகம். சோதனைய வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. செகண்டோட புரிதலோட நடந்துக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தது 3 ரவுண்ட் இதே 3ஆம் சுற்று அப்படின்னா 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு நிச்சயமாக அது 3ஆம் சுற்று 7 சனியாக இருக்கும். இந்த மாரி 3ஆம் சுற்று வரவங்களுக்கு பெரும்பாலும் அது ஓய்வு குடுக்க ஆரம்பிக்கும். அந்த ஓய்வு எப்படின்னா, நீங்க ரொம்ப நாளா வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க வயது வந்து ஒரு 63, 64 இருக்கீங்கன்னு வச்சுப்போம் தோராயமா. ஸோ போதும் இதுக்கு மேல நம்மளால வொர்க் பண்ண முடியலன்ற ஒரு மைண்ட் ஸ்டேட்டஸ கொண்டு வரும். ஒரு ஆப்ஷன்ல. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சனி வந்து உடலாலயும் ஒரு ஒரு உத்வேகத்தையோ, ஒரு ஒரு புத்துணர்ச்சிய குடுக்காம டல்லா கொண்டு போகும். ஹெல்த் தான் மெயினா நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த சமயத்தில பிறரை நம்பி வாழ்வது என்பது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. உங்களுக்கு வந்து தேவையான பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையான பணபலம், உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயமான ஒரு ஏற்பாடுகள நீங்க செய்து கொள்வது நல்லது. ஏன்னா இன்னொருத்தர நம்பி நீ இருக்கிற ஸ்டேட்டஸ் வந்து இந்த 3ஆம் சுற்று சனி வந்து குடுக்காது. அதே மாரி இது வந்து இந்த 3ஆம் சுற்று சனி ஒரு ஒரு வயது வந்து உங்களுக்கு எப்படியும் ஒரு சீனியர் சிட்டிசனா நீங்க இருக்கிற இந்த காலகட்டத்தில, எதையுமே ஒரு அட்வான்ஸா நீங்க திங்க் பண்ணி பிளான் பண்ணிக்கிறது நல்லது. அப்பதான் அது அது குடுக்குற சோதனைகள நீங்க வந்து கடந்து வர முடியும். ஸோ மொத்தம் 3 ரவுண்டா இருக்கும். 90+ல உள்ளவங்களுக்கு தான் அது 4த் ரவுண்டா இருக்கும். அது ரொம்ப டஃப்பா இருக்கும். பட் இத நீங்க புரிதலோட ஹேண்டில் பண்ண கத்துங்க. மேஷத்த பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்டின்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு கஷ்டமான காலத்திலும் அத வந்து எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டு. அதுதான் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. அவங்களுடைய மனோதிடம், மனோபலம், தைரியம், ஆற்றல், விவேகம் இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் உங்களுக்கு. ஸோ மேஷத்த பொறுத்தவரைக்கும் இந்த ப்ளஸ்ஸா இருக்கக்கூடிய உங்களுடைய எனர்ஜியோட இந்த சனியுடைய பெயர்ச்சிய நீங்க வந்து அணுகுமுறை செய்யணும்னு தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். 2 விஷயம் மனசுல ஞாபகம் வச்சுட்டா போதும். உங்களுடைய வீக்னஸ் அப்படின்னு மேஷத்த பொறுத்தவரைக்கும், ஒரு அவசர குணம், ஒரு அதீத கோபம். திடீர்னு கோவப்பட்டுருவீங்க. திடீர்னு ஒரு அவசரமா முடிவு எடுக்கிறது. இந்த 2 விஷயத்துல அது பர்ட்டிகுலரா அஸ்வினி நட்சத்திரம். இந்த 2 விஷயத்துல நீங்க கொஞ்சம் நிதானமா, பொறுமையா, உணர்ச்சி வசப்படாம முடிவுகள கையாண்டீங்கன்னா, மேக்ஸிமம் பிரச்சனைய நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ உணர்ச்சி வசப்படாதீங்க. அப்படி ஒரு வேளை எமோஷனலா உங்களுக்கு இம்பேலன்ஸ் வருதுன்னா, கொஞ்சம் தள்ளி போடுங்க. எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அது நெறைய விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷனா உங்களுக்கு குடுக்கும். ஸோ 7 சனி மேஷத்திற்கு சோதனைகளை தருவதற்கு ரெடியா இருக்கு. அதை சாதனையா மாத்துறதும், அதை வந்து நீங்க வந்து வருத்தமா எடுத்துக்கிறதும் உங்க கையில இருக்கு. வாழ்த்துக்கள்.